Hi everyone, welcome to Marumagal Kitchen. இன்னைக்கு வீடியோல வந்து ஒரு ப்ரான் ரெசிபி பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு மேபி நீங்க பொங்கல் vlog எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்களா இருக்கும் என் சேனல்ல. பொங்கல் vlog நான் ஷூட் பண்ணவே இல்லை. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கும் எங்களை வந்து காலேஜ் வர சொல்லிட்டாங்க. ஒர்க் இருந்தது, ஸ்டாஃபை மட்டும் வர சொல்லியிருந்தாங்க 10 மணிக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹாலிடே தான், ஏன்னா அது ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேன்ட்டு. ஸோ அதனால காலையில பார்த்தீங்கன்னா நான் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அப்படியே காலேஜ் போயிட்டேன். சுத்தமா எனக்கு வீடியோலாம் எதுவுமே ஷூட் பண்ண முடியல. ஈவினிங் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த வீடியோ வந்து நான் எடிட் பண்ணேன். ப்ரான் ரெசிபி வந்து நான் டிசம்பர் மந்த் ஷூட் பண்ணி வச்சிருந்தது. அதான் இந்த வீடியோல கொடுக்குறேன். இது வந்து ஈஸியா செஞ்சிடலாம். வித்தின் 10 மினிட்ஸ்ல வந்து ஒரு சூப்பரான ப்ரான் ரோஸ்ட் செய்யலாம். குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து டீவைன் பண்ண ப்ரான் நான் லீஷியஸ் ஆப்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது. உங்களுக்கு வந்து விட்டமின் டி, விட்டமின் B12 டெஃபிஷியன்சிலாம் இருக்கு. ரொம்ப அதிகப்படியான எலும்பு வலி, கால் வலி, முதுகு வலி அப்படிலாம் இருக்குன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். சப்போஸ் விட்டமின் டி அண்ட் B12 டெஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னா விட்டமின் B12 வந்து நான்வெஜ் ஃபுட் எல்லாத்துலேயுமே இருக்கு. அதுலேயும் முக்கியமா நீங்க வந்து இந்த மாதிரி சீ ஃபுட் எடுக்கும்போது மீன் ஆகட்டும், ப்ரான் இல்லை நண்டு, கிராப் எல்லாம் சாப்பிடும்போது இம்மீடியட்டா உங்களுக்கு விட்டமின் B12 வந்து பிளட்ல இன்க்ரீஸ் ஆகும். அது ஒன்ஸ் வந்து கரெக்டான அளவு வந்த உடனே நம்ம அதை மெயின்டைன் பண்றதுக்கு கண்டினியூஸா நான்வெஜ் ஃபுட்டு எடுத்து தான் ஆகணும். நம்ம நான்வெஜ் ஃபுட்டை வந்து ஸ்கிப் பண்ணிடுறோம். வெஜிடேரியன் ஃபுட்ல வந்து விட்டமின் B12 அவ்வளவா இல்லை. பார்த்தீங்கன்னா பன்னீர், மில்க் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் மஷ்ரூம்ல இருக்கு. ஆனா நான்வெஜ்ல தான் வந்து எக்கச்சக்கமான விட்டமின் B12 கண்டென்ட் இருக்கு. எனக்கு அவ்வளவா நான்வெஜ் பிடிக்காது. ஒரு குறிப்பிட்ட வருஷம் பார்த்தீங்கன்னா டயட்டுக்காக நான்வெஜ் ஃபுட் வந்து ஸ்கிப் பண்ணி அதனால தான் எனக்கு விட்டமின் B12 டெஃபிஷியன்சியே வந்துச்சு. ஸோ இப்போ ரிக்ரெட் பண்ணிட்டு நான் வந்து மோஸ்ட்லி சண்டேஸ் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஃபுட் வந்து எடுத்துட்டு இருக்கேன். குழந்தைங்களுக்கும் தாராளமாக நீங்கள் இது செஞ்சு கொடுக்கலாம். வித்தின் 10 நிமிஷத்துல சூப்பராக ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. மேரினேட் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஸ்கில்லெட்ல போட்டு எண்ணெய் ஊற்றி ஜஸ்ட் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேண்டியது இல்லை. அன்னைக்கு சண்டே பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, ரசம், ப்ரான் ரோஸ்ட் தான். omega-3 ஃபேட்டி ஆசிட் கண்டென்ட்டும் ஜாஸ்தியா இருக்கு. குழந்தைங்களுக்கு தாராளமா சமைச்சு கொடுக்கலாம். விட்டமின் டி லெவலும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் நீங்க சீ ஃபுட் எடுக்கும்போது. இப்போ ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 o'clock ஆயிருக்கு. பன்சூல மேக்ஸ் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கான். ஏற்கனவே இந்த கிளாஸ் பற்றி உங்களுக்கு வந்து வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அகடமிக் இயர்க்கான போர்ஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ரிவிஷன் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு சாப்டரையும் நிறைய வந்து கொஷின்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் சம்ஸ் கொடுத்து அவனை வந்து ரொம்ப மேக்ஸில் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. முதல்லலாம் மேக்ஸ்னால் அவனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. ஒரு சில சாப்டர்ஸ்லலாம் கஷ்டப்பட்டான். ஆனால் இப்போ வந்து மறுபடியும் அந்த சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறனால அவனுக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு. மேக்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கான். பன்சு ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க மேக்ஸில் வீக்காக இருக்கிறாங்க, இல்லை வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாங்க சம் பண்ணுறதுக்கு அப்படின்னா இவங்க வந்து மென்டல் மேக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. நீலகண்ட பானு அப்படின்றவரனால இந்த மென்டல் மேக்ஸ் கால்குலேஷன் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பென் பேப்பர் எதுவுமே இருக்காது. ஸோ அவன் ஸ்க்ரீன்லேயே வந்து நம்பர்ஸை பார்த்த உடனே கால்குலேட் பண்ணுறதுக்கான நிறைய ஷார்ட்கட் மெத்தட்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்போ நான் ஒர்க்கிங் மாம், எனக்குலாம் இந்த மாதிரி அவன் கூட உட்காந்து ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஒவ்வொரு சம்மையும் எடுத்து ப்ராக்டிஸ் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இதில் அந்த மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் பன்சு ஆன்லைன் கிளாஸுக்கான ஃப்ரீ டெமோ கிளாஸ் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி யார் வேணால் நீங்கள் வந்து ஃப்ரீ டெமோ கிளாஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த டெமோ கிளாஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது அப்படின்னா உங்கள் குழந்தைங்களோட ஏஜ் அண்ட் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கிளாஸ் கேட்குறீங்கன்றதை பொறுத்து ஃபீஸ் வந்து மாறுபடும். ஸோ எப்போவுமே கமெண்ட் செக்ஷனில் ஃபீஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ ஃபீஸ் வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கிளாஸ் கேட்குறோம், வாரத்தில் எவ்வளோ கிளாஸு, எவ்வளோ மணி நேரம் அப்படின்றத பொறுத்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் இதில் இருக்காங்க. ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து கிளாஸ் கன்டினியூ பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு 250 மெம்பர்ஸ்க்கு 30% டிஸ்கவுண்ட் வந்து ஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. Place value. Yeah, how will you expand it? How will you split 29 according to the place value? 20 plus 9. Perfect, absolutely.
2025 இயர்க்கான கோல்டு பாண்ட் இஷ்யூவன்ஸ் டேட்டோட அப்டேட் வந்து இந்த வீடியோல குடுத்துர்றேன். ஏன்னா ஜனவரி மந்த் அப்டேட் பண்றதா உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இப்ப பார்த்தீங்கன்னா என்னன்னு வந்திருக்குன்னா, அதாவது 2015ல தான் இந்த கோல்டு பாண்ட் அப்படின்ற ஸ்கீமையே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுச்சு. பட் 2025லேருந்து அதை நிறுத்த போறதா சொல்லிட்டு இருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ கவர்மெண்ட்டுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள்னால இனிமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கோல்டு பாண்ட் இஷ்யூ பண்ண போறதில்ல அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2025 வருஷத்துக்கு வந்து எப்பவுமே பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, இந்த ஏப்ரல் மே ஜூன் அந்த டைம்ல இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரதா சொல்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கோல்டு பாண்ட் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு 8 வருஷம் கழிச்சு அப்போதைய கோல்டு ரேட்டுக்கான ரிடப்ஷனுக்கு வந்து நம்ம அமௌண்ட் நமக்கு கிடைச்சிரும். அது இல்லாம வருஷம் 2.5% இன்ட்ரெஸ்டும் நமக்கு கிடைக்கும். பட் இனிமே தான் வந்து இஷ்யூவன்ஸ் டேட் வந்து இருக்காது, கோல்டு பாண்ட் வந்து இனிமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி ஜூலைக்குள்ள இது கன்ஃபார்ம் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் உங்க கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஐடியாஸ்க்கு வந்து என் சேனலில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. அதுக்குன்னே தனியாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி எல்லா வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அந்த பிளேலிஸ்ட் வரும். நான் நியர்லி ஒரு 20 வீடியோஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஜென்யூனாக உடல் உழைப்பு சம்மந்தப்பட்ட ஜாப்ஸும் இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்கில்லை வச்சு சம்பாதிக்கக்கூடிய ஜாப்ஸ் மட்டும்தான் இது வரைக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனாலுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் ஃபோன்லேயே வந்து வேலை இருந்தால் சொல்லுங்கள், ஃபோன்லேயே சம்பாதிக்கணும், ஃபோன்லேயே ஏதாவது டைப் ஜாப் சொல்லுங்கள், அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறது வந்து என்னோட மென்டாலிட்டி. அதுக்கு தகுந்த மாதிரி தான் கமெண்ட்ஸும் மெயில்ஸும் நான் ரிசீவ் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். எல்லாமே ஏமாந்துட்டோம், இந்த மாதிரி எங்களை ஏமாற்றிட்டாங்க, அதெல்லாம் வந்து ஃபேக்காக இருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசண்டாக கூட எனக்கு வந்து போன வாரம் ஒரு மெயில் வந்துச்சு. இந்த மாதிரி எங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து உங்களோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் தரோம், இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஐடியா சம்மந்தப்பட்டது அப்படின்னாங்க. சரி, நான் வந்து என்ன ஜாப் அது அப்படி சொல்லி கேட்டதுக்கு அவங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க சென்ட் பண்ணது எந்தெந்த சேனல் வந்து அவங்களோட குரூப்பை வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்காங்க அந்த மாதிரி அனுப்பிச்சிட்டு, இந்த மாதிரி எல்லா சேனல்ஸும் தான் ஷேர் பண்ணுறாங்க, நீங்கள் மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் வந்து எங்களை கொஷின் பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஐடியாஸ்ன்னு சொல்லி நிறைய நான் அப்ரோச் பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து ரியலாக இருக்குது அப்படின்னா அவங்க என்னன்றதை எங்கிட்ட சொல்லுவாங்க. அது வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேக்காக இருக்கிறனால தான் அவங்க எங்கிட்ட வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த குரூப்பை வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக அதில் வந்து நோ அட்வான்ஸ் பேமெண்ட்டு, நீங்கள் வந்து வீட்டிலேருந்தே சம்பாதிக்கலாம், அந்த மாதிரி தான் அவங்களோட பேனரே இருக்குது. அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டேருந்து எனக்கு வந்த இது வரைக்கும் வந்த மெயிலில் அந்த மாதிரி குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கொஞ்ச நாள் வந்து கழித்து நீங்கள் வந்து இவ்வளோ பேமெண்ட் பண்ணணும், இவ்வளோ அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த ஜாப் டீட்டெயில்ஸ் கொடுப்போம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு. சரி, அதை விட்டுருங்க. என்னை வந்து இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ்க்கு வந்து அப்ரோச் பண்ணி 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 வெறுத்துட்டாங்க. ஏன்னா நான் அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறது இல்லை. அந்த மாதிரி எந்த ஒரு ஃபேக்கான ஒரு வெப்சைட்டோ இல்லை ஒரு ஃபோன் நம்பரோ இல்லை ஒரு குரூப் லிங்கோ நான் இது வரைக்கும் என்னோட சேனலில் ஷேர் பண்ணதே கிடையாது. இதுக்கு ரீசன் வந்து என் மேலே நீங்கள் வச்சுருக்கிற ட்ரஸ்ட்டு. அதில் போய் ஜாயின் பண்ணி அதில் அமௌண்ட் ஏமாந்துட்டிங்கன்னா, இதே மற்ற யூடியூபர்னால் எந்த கேள்வியும் கேட்க மாட்டீங்க. ஆனால் எங்கிட்ட தான் வந்து உங்களை நம்பி தான் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணோம், இவ்வளோ காசு கட்டி ஏமாந்துட்டோன்னு எங்கிட்ட தான் வருவீங்க. ஆனால் அந்த மாதிரி காசு கட்டுறதுன்றதை அவங்க சொல்ல மாட்டாங்க என்கிட்ட. ஸோ இந்த ஒரு இது என் மேலே ட்ரஸ்ட் இருக்கிறனால தான் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஃபோனில் சம்பாதிக்கிறது, சும்மா டைப்பிங் ஜாப்பு, ஃபேக்கான எந்த ஒரு இதுவுமே உங்க கூட நான் ஷேர் பண்ணதில்லை. இது நிறைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு புரியும். இப்போது நிறைய பேர் வந்து மிடில் கிளாஸ் ஆகட்டும் இல்லை லோவர் மிடில் கிளாஸில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து கடன் இருக்குது, குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸை கூட கட்ட கஷ்டமாக இருக்குது, ஹஸ்பண்டோட வருமானம் பத்தலை, எங்களுக்கு வந்து வீட்டில் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு சம்பாதிக்க வழி சொல்லுங்கன்னு எத்தனையோ கமெண்ட்டுக்கு வந்து நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். எப்படிலாம் சம்பாதிக்கலாம், வீட்டில் இருந்தே பிஸ்னஸ் ஐடியாஸ், அதான் முதலீடே இல்லாத பிஸ்னஸ் ஐடியாஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னன்னா இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டது ரீசெண்ட் டேஸில், நான் இப்போ ஒரு நியர்லி ஒரு 2 இயர்ஸாக நான் புரிஞ்சுக்கிட்டது, முதல் மாதிரி யாருமே வந்து உடல் உழைப்புக்கு வந்து தயாராக இல்லை.
அது ஒன்று. ரெண்டாவது வந்து நம்மளோட படித்த படிப்பை வச்சு சம்பாதிக்கணும்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே போய் தான் சம்பாதிக்க முடியும். அது முடியாத பட்சத்தில் குழந்தைங்க இருக்காங்கன்றப்போ ஆப்வியஸாக வெளியே போய் சம்பாதிக்க முடியாது. வேற ஏதாவது ஸ்கில்லை கற்றுக்கிட்டு வீட்டிலேருந்தே சம்பாதிங்க, டெய்லரிங், பார்லர் அந்த மாதிரி சொன்னால் கூட அதையும் வந்து பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. ஆக்சுவலாக அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட், பேஷன் இருக்கணும். நான் பார்லர் வைக்கணும், நான் வந்து பியூட்டிஷியன் ஆகணும்னா எனக்கு அது விருப்பமாக இருக்கணும். அப்போ தான் நான் கற்றுக்க முடியும். அப்போ தான் அந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்டு அது மூலமாக சம்பாதிக்க முடியும். ஸோ நான் என்ன ஐடியா சொன்னாலுமே அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் ஜென்யூனாக சொல்கிறேன், எந்த ஒரு ஐடியாவுக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதெல்லாம் ஒத்து வரல, வேறு சொல்லுங்கள், அதெல்லாம் எனக்கு ஒத்து வராது, வேறு சொல்லுங்கள், அப்படி தான் வந்திருக்கு. பட் இருந்தாலுமே வந்து எனக்கு இப்போ உண்மையாக ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்துச்சு. இப்போ நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன் இல்லையா, டிசம்பர் கிறிஸ்மஸ் வெக்கேஷனுக்கு கோயம்புத்தூர்ல இருந்தப்போ டிசம்பர் 31 ஈவினிங் வந்து ஒருத்தவங்க ஒரு வேலைக்கு வந்து தேவைப்படுறாங்க. என்னோட ஃப்ரெண்ட் அவங்க வந்து லாயராக ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க கோயம்புத்தூரில். அன்னைக்கு டிசம்பர் 31 ஈவினிங் வந்து ஒரு எக்ஸிபிஷன் ஸ்டால் போடுறாங்க. எங்கன்னா எஸ்டிசி காலேஜ், சரஸ்வதி தியாகராஜா காலேஜ்னு நினைக்கிறேன், பொள்ளாச்சியில். அங்கே இருந்தவங்களுக்கு அது தெரியும். அங்கே வந்து வருஷம் எக்ஸிபிஷன் நடக்குதாட்டிருக்கு, எனக்கு தெரியல. அந்த எக்ஸிபிஷனில் இந்த லாயர் லேடி வந்து அவங்க மேரீடு, அவங்க ஏதோ ஒரு ஸ்டால், அவங்க பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டால் போடுறாங்க. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில்லை, ஆக்சுவலாக வேறு ஏதோ பண்ணுறாங்க அவங்க. அந்த ஸ்டாலுக்கு வந்து திங்ஸை வந்து காரில் எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டு ஒரு 3 hours அந்த ஒர்க் இருக்கும். அங்கேயே டின்னர் ஃப்ரீ. அப்புறம் நியூ இயர் செலிப்ரேஷன் நடக்குது. ஒரு 10:30, 11 o'clock, 6 o'clock ஸ்டார்ட் ஆகுது, 10 o'clock முடியும். திருப்பியும் எதெல்லாம் சேல் ஆச்சோ அதெல்லாம் சேல் ஆனது போக மிச்சம் இருக்கிறத வந்து மறுபடியும் காரில் ஏற்றிட்டு வீட்டுக்கு வரணும். ஜஸ்ட் 4 hours ஜாபு. இவங்க வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து தனியாக போய் ஸ்டால் போட தயக்கமாக இருக்குது, அதனால எனக்கு யாராவது ஒரு துணைக்கு வந்து ஒரு லேடியோ இல்லை வந்து யாராவது ஒருத்தவங்களை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா 4 hours வந்து என்னால் ஒரு 1000 rupees பேமெண்ட் கொடுக்க முடியும். நான் வந்து எங்கே அவங்க இருக்காங்களோ அங்கே வீட்லேயே போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணி ஸ்டாலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் ஸ்டால் முடிஞ்சோடனே வீட்லேயே கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடுவேன். எனக்கு வந்து ஒரு லேடி அக்கம்பனி பண்ணால் போதும். இல்லை அந்த பொண்ணு தனியாக வரக்கு கஷ்டமாக இருக்குன்னா அந்த பொண்ணு கூட இன்னொரு ஃப்ரெண்டை கூட கூட்டிகிட்டு வரலாம், என்னால் 1000 rupees தர முடியும், எத்தனை பேர் வந்தாலும் ஃபுட்டு ஃப்ரீ அப்படின்றாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு டிரைவர் வந்து பழக்கம், என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப பழக்கம். அவங்களுக்கு வந்து நிறைய ஆட்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் இருக்குது. இது வந்து எனக்கு காலையில் சொல்கிறாங்க. அந்த டிரைவர் மூலமாக நிறைய பேர்த்துக்கு வந்து கால்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்புறம் இவங்களும் ஒரு என்ஜிஓ கூட வந்து இருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது வேலை வாய்ப்பு அந்த மாதிரிலாம் வந்து கிடைக்குதுன்னா லேடிஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இவங்க வந்து ஆள்லாம் எடுப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து நிறைய அன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும், அதாவது என் முன்னாடியே தான் அந்த டிரைவர் வந்து ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி வாங்க ஒரு 1000 rupees கிடைக்கும்னா எல்லாரும் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி வரலன்னே சொல்கிறாங்க. இதுக்கும் அந்த டிரைவர் சொல்கிறாரு, அவங்கெல்லாம் வந்து டெய்லி வேஜஸ்க்கு வந்து வேலை செய்கிறவங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தான். அப்புறம் அந்த காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணுக்கே வேற ஃபோன் பண்ணார். அந்த பொண்ணு அங்கே எம்பிஏ படிச்சுட்ருக்கு. அந்த பொண்ணு வரலன்னு சொல்லுது. எனக்கு என்னென்னா, எம்பிஏன்றது வந்து ஒரு பிஸ்னஸ்ஸு. ஸோ அது முடிச்சுட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தான் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி உங்கள் காலேஜ்லேயே ஒரு எக்ஸிபிஷன் ஸ்டால் போடுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி காசுக்காக இல்லைனாலும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து அப்போது தோணுது, நானே வர்றேன், நானே வந்து ஸ்டால் போடுறேன், எனக்கு வந்து 1000 rupees பெரிய அமௌண்ட்டு. நான் இப்போ இந்த வீடியோவில் இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறதுக்கே ரீசன் பார்த்தீங்கன்னா, 1000 ரூபாய் அவ்வளோ கம்மியான ஒரு அமௌண்ட்டாக எப்படி தோணுது? 4 hours வந்து 1000 rupees தானா பேமெண்ட்டு? அந்த மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. 4 hours வந்து 1000 rupees பேமெண்ட்டு கம்மி, ஃபுட்டோட கம்மி. எனக்கு வந்து 1000 rupees ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் என்னால் அதை ஒத்துக்கவே முடியல. இப்போ இந்த வீடு வாங்கி வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, இப்போ போன வருஷம் இதே டைமில் ஒரு வீடியோ வந்துச்சு. இந்த மாதிரி நான் சமைச்சு வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்தெல்லாம் சம்பாதிச்சிருக்கேன், பால் பாக்கெட் வாங்க கூட கஷ்டம், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன் நான். அதெல்லாம் ரியல் தான். ஸோ அன்னைக்கு வந்து 1000 rupees எவ்வளோ பெரிய அமௌண்ட்டோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு 1000 rupees பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. பட் மற்றவங்களுக்கு ஏன் 1000 rupees பெரிய அமௌண்ட்டாக இல்லைன்னு எனக்கு தோணலை, எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு அவங்க அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஒர்க்குக்கு ரெடியாக இல்லை. அந்த 3 hours தான், மேக்ஸிமம் 3 hours தான். 3 hours ஒர்க்குக்கு வந்து 1000 rupees பத்தலை அப்படின்னு தான் ரிப்ளை வந்துக்கிட்டே இருக்குது. 5:30 வரைக்கும் ஆள் கிடைக்கல.
5:30க்கு வந்து அவங்க தனியாக தான் கிளம்புனாங்க ஸ்டாலுக்கு. எனக்கு அந்த நிமிஷம் வந்து டக்குன்னு எனக்கு தோணுச்சு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் கொடுத்தேன்னா அட்லீஸ்ட் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஏரியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு வந்து ரெடியாக இருந்தால் கூட அந்த பொண்ணுக்கு ஒரு 1000 rupees கிடைக்கும். அந்த ஒர்க் ஷாப் மாதிரி அந்த எக்ஸிபிஷனில் வந்து போய் நின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இல்லையா? MBA பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு பெரிய ஹியூஜ் க்ரௌடை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒரு ஸ்டால் போட்டால் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு லாயர் கூட சேர்ந்து நீங்கள் கற்றுப்பீங்க இல்லையா? எனக்குலாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நான் டக்குன்னு அதை வந்து கிராஸ் பண்ணிப்பேன். ஏன்னா நானும் படித்து முடிச்சுட்டு ஜீவன் வேலைக்கு போயிட்டு ஜீவன் பிறந்ததுக்கு அப்புறமா நடுவில் பிரேக் எடுத்திருந்த டைமில் உண்மையாகவே உடுமல்பேட்டை ஒரு தடவை போயிருந்தப்போ ஜீவன் வந்து 1 வயசு குழந்தை. அப்போ இந்த விஜய் டிவியில் வந்து இது வந்துட்டு இருந்தது, அந்த சாரியில் வந்து பிரிண்ட் போடுற ஏதோ ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு 2 days ப்ரோக்ராம். அது வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அந்த ப்ரோக்ராம் வந்து உடுமல்பேட்டில் இருந்தப்போ நான் வந்து வெக்கேஷனுக்கு அங்கே இருக்கேன், ஏதோ ஏப்ரல் மே வெக்கேஷனில் அங்கே இருக்கேன். அப்போ வந்து நான் ஜீவனை விட்டுட்டு அந்த இதுக்கு போய் 2 நாள் கற்றுக்கிட்டு அந்த புக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. எப்போவுமே கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா அது நான் விடவே மாட்டேன். அது என்னைக்கு எப்போ நமக்கு பலன் தரும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருந்தால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். நீங்கள் வந்து எனக்கு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களால் வந்து ஃபோனில் மட்டும்தான் ஏதாவது ஜாப் சொன்னால் சம்பாதிக்க முடியுமா, ஃபோனில் டைப்பிங் ஜாப்ஸில் மட்டும்தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அந்த மாதிரி ஒன்று இல்லை. அது எல்லாமே ஃபேக்காக இருக்குது. அவங்க வந்து மற்ற சேனல் சொல்கிறதுங்க வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட சேனலில் அது சொல்ல எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இனிமேட்டு. அப்புறமா இந்த மாதிரி நான் அவங்கக்கிட்ட அப்போவே சொல்லிட்டேன், இனிமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும்னா எனக்கு 1 day பிஃபோரே இன்ஃபார்ம் பண்ணுங்க. தயவு செஞ்சு நீங்கள் ஒரு NGO கூடயெல்லாம் இருக்கீங்க, உங்களால் வந்து லேடிஸ்க்கு வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியும், 1 நாள் வேலை 2 நாள் வேலை இல்லை ஜஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு இவ்வளோ வேஜஸ் கொடுக்க முடியும்னா தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நான் அட்லீஸ்ட் என் சேனலில் ஒரு கம்யூனிட்டி போஸ்டாவது போடுறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணிவிட்டு வந்து அந்த ஜாபை வந்து ட்ரை பண்ணி அட்லீஸ்ட் சம்பாதிக்கவாது முடியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நான் ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன். ஆனாலும் எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜாப் எல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? என்னன்னா அவங்க சொல்லும் போது நான் அந்த ஜாப் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஸோ இதில் நம்ம வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் போகுது, இல்லை இந்த வேலையை போய் செய்யறதா, அந்த மாதிரி நான் நினைக்க மாட்டேன். எனக்கு செய்யும் தொழிலே தெய்வம். இதெல்லாம் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. 1000 ரூபாய் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஒரு 3 மணி நேரம் போய் அங்கே அந்த ஸ்டாலில் நிற்கணுன்ட்டு கூட இல்லை. ஸ்டாலில் இருந்தோன்னா நமக்கு நான் வந்து போகாதுக்கு ரீசன் எனக்கு அடுத்த நாள் வந்து நான் ஊருக்கு கிளம்புறேன். அன்றைக்கி ஈவினிங் வந்து எனக்கு ஏகப்பட்ட வேலை இருந்தது. இல்லைன்னா கண்டிப்பாக நான் அவங்க கூட அந்த ஸ்டாலில் போய் சரஸ்வதி தியாகராஜா காலேஜ் எக்ஸிபிஷனில் ஸ்டால் போட்டு நின்றுருப்பேன். மேபி என்னை பார்த்துருக்கலாமா இருக்கும், போயிருந்தேன்னா நிறைய பேர். ஸோ எனக்கு வந்து யாராவது இந்த மாதிரியான ஜாபுக்கெல்லாம் நீங்கள் இன்ட்ரெஸ்டடா, அதாவது ஒரு ஃபிசிக்கல் ஒர்க்கு சம்மந்தப்பட்ட வேலை, இது எல்லாமே ஃபிசிக்கல் ஒர்க்கு தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறது இப்படி தான் இருக்குது. ஏதோ ஒரு ஸ்டாலு எக்ஸிபிஷனு இந்த மாதிரி தான் இவங்க சொல்கிறாங்க மோஸ்ட்லி NGOவில் வந்து. அப்புறம் கைவினை பொருட்கள் செய்கிறவங்களுக்காக ஃப்ரீ ஸ்டால்ஸ் கொடுக்கறது. உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஸ்டால் கொடுப்பாங்க, அங்கே ஃபுட்டு கொடுப்பாங்க, நீங்கள் போய் உங்கள் ஸ்டாலை போடலாம், அதுக்கு எந்த பேமெண்ட்டுமே கிடையாது. ஸோ இப்படியெல்லாம் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன், 1 day முடிஞ்ச வரைக்கும் 2 days பிஃபோர் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நான் வந்து வீடியோவில் போஸ்ட் பண்ணுறதுக்குள்ள டைம் ஆகிடும். டக்குன்னு என்னோட சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இந்த லொக்கேஷனில் இந்த ஜாப் இருக்குது, இவ்வளோ மணி நேரம் வேலை, இந்த வேலை இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்து இதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படியே நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போடலான் இருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஒர்க்கு செஞ்சு சம்பாதிக்கல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்களும் ஏதாவது பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக நினைக்கிறீங்க, சப்போஸ் அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வந்துச்சு, நீங்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கிது, நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண தயாராக இருக்கீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் வந்து கொடுக்க முடியும். ஸோ கம்யூனிட்டி போஸ்ட்ன்றது என்னோடய சேனல் பேஜில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ்னு இருக்கும், வீடியோஸ் இருக்கும், பிளேலிஸ்ட் இருக்கும், அப்புறம் கம்யூனிட்டி போஸ்ட்னு ஒன்று இருக்கும். அந்த கம்யூனிட்டி போஸ்ட் வந்து உங்களுக்கு யூடியூபோட ஹோம் பேஜில் வரணும் அப்படின்னா நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனும் ஆல் கொடுத்தா மட்டும்தான் கம்யூனிட்டி போஸ்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்னு நான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஸோ இல்லைன்னா
மோஸ்ட்லி என்னால் முடிஞ்ச கம்யூனிட்டி போஸ்ட் தான். இல்லைன்னா நான் ஷார்ட்ஸ் போடவும் ட்ரை பண்ணுறேன். அவங்க எனக்கு வந்து ஏதாவது பேம்ப்ளெட் மாதிரிலாம் கொடுத்தாங்க, வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணாங்கன்னா டீட்டெயில்ஸோட ஷார்ட்ஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பன்சு ஆன்லைன் கிளாஸுக்கு ஃப்ரீ டெமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.